ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் ஹோம் கார்டன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யூஃபோர்பியா வெரைட்டிஸில் நிறைய இருக்குது. அதில் முள் இல்லாமல் அழகாக ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மோஸ்ட்லி யூஃபோர்பியாவில் பார்த்திங்கன்னா முள் இருக்கும், ஆனால் அட்ராக்டிவாக நல்ல அழகழகாக ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா முள் எதுவுமே இருக்காது. அழகாக ஒரு பிரைட் ரெட் கலரில் அந்த க்ரீன் கலர் லீவ்ஸ்க்கு இடையில வந்து அழகாக ரெட் கலரில் குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். செடி மொத்தமாக பார்த்திங்கன்னா பூக்களாகவே இருக்கும், பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதோட இலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்லுகு கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஷைனிங்காக ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கு இடையில இந்த பிரைட் ரெட் கலர் பூவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து எல்லா செடிகளையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த செடிகளையும் பிடிக்கலாம். குழந்தைங்க பக்கத்தில் கூட நம்ம வச்சுக்கலாம். குழந்தைங்க இருக்கும்போது நம்ம வந்து இந்த முள் இருக்கக்கூடிய செடிகளெல்லாம் ரொம்ப தள்ளி தான் வைக்கணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா செடி மாதிரியே இந்த பிளான்ட்டையும் வந்து க்ரோ பண்ணிக்கலாம். பெட்ஸ் இருக்கவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த கேட்டஸ் வெரைட்டி முள் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் தூரமாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த செடிகளுக்கு அப்படி இல்லை. நம்ம வந்து எப்போவும் போயிட்டு வரக்கூடிய பிளேஸ், எப்போவும் இருக்கக்கூடிய பிளேஸில் வைக்கும்போதும் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ வந்து ஈஸியாக எல்லாருமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான். ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடிய பிளான்ட்டும் கூட, ரொம்பவே அழகான பூக்களும் கொடுக்கும். யூஃபோர்பியா எல்லா வெரைட்டிஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெம் கட் பண்ணும்போது அதுலேருந்து பால் வரும், சாப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிளான்ட்லேயுமே வந்து நம்ம கட் பண்ணும்போது வரும். ஸோ நம்ம இந்த பிளான்ட்ஸை வந்து கட் பண்ணும்போது ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கண்ணில் ஏதாவது பட்டால் இரிட்டேட் ஆகும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஸ்டெம் கட் பண்ணும்போது நம்ம வந்து இருக்கலாம். இந்த செடிகளுக்கு ஃபெர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கானிக்காக அந்த கம்போஸ்ட்டை வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டா போதும். ஒரு வாட்டி கவுடங்கு, வெர்மி கம்போஸ்ட், வீட்டில் நம்ம காய்கறி கழிவுகள்லேருந்து கிடைக்க கம்போஸ்ட், இந்த மாதிரி நம்ம ஒரு 2 மந்த்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்போஸ்ட் கொடுத்தாலே ரொம்பவே அழகாக க்ரோ ஆகும். இதோட மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறண்ட மாதிரி இருக்கணும். ஈஸியாக வந்து அழுகி போயிடும் தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா. அதனால் கொஞ்சம் பாட்டிங் மிக்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணல் அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ப்ராப்ளம்ஸுமே வராது. தண்ணி கொடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும். ரொம்ப மண் ட்ரையாக இருந்தால் கூட இந்த பிளான்ட்ஸ் எதுவும் ஆகாது. ஆனால் ரொம்ப தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா தான் இது வந்து அழுகி போயிடும் ரூட்ஸ் எல்லாமே. மற்ற மாதிரி இந்த பிளான்ட் வந்து ஒரு ஈஸியாக கேர் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் தான். பூச்சி தொல்லைகள் அப்படின்னு எதுவுமே எனக்கு இந்த செடிகளில் வந்ததே இல்லை. இந்த செடிகளுக்கு பார்த்திங்கன்னா சன்லைட் வந்து ஃபுல் சன்லைட் படுற மாதிரி ஒரு பிளேஸில் க்ரோ பண்ணணும். அப்போது நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். ஃபுல் சன்லைட்னால் டைரெக்டாக சன்லைட் படுற மாதிரி நம்ம இப்போ மாடி தோட்டத்துலலாம் வச்சுருக்கோன்னா 8 ஹவர்ஸ் ஃபுல் சன்லைட் படுற மாதிரி ஒரு பிளேஸில் வைக்கலாம். இந்த பிளான்ட்டோட ப்ரொபகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டெம் கட்டிங்ஸில் ஈஸியாக க்ரோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டெம் கட்டிங்ஸில் வந்து நம்ம க்ரோ பண்ணும்போதே ஈஸியாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு பிளான்ட் தான். பாட்டிங் மிக்ஸில் கார்டன் சாயில், அப்புறம் மணல், அப்புறம் கொஞ்சம் கம்போஸ்ட் இந்த மாதிரி எடுத்து நம்ம க்ரோ பண்ணிக்கலாம். ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட். எல்லாருமே ஈஸியாக இந்த பிளான்ட்டை அவங்க தோட்டத்தில் க்ரோ பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி கேரிங், நல்ல சன்லைட் இருக்கும்போது நிறைய பூக்களோட உங்கள் கார்டனை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக காமிக்கும். இது பாருங்கள், ஒரு கட்டிங்ஸில் க்ரோ பண்ணது தான், இப்போ தான் க்ரோ ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.